நம்ம விஜய் சாருடைய கடைசி திரைப்படமான தளபதி 29வது படத்தை வினோத் சார் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இதனை வினோத் சார் அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிச்சிட்டாரு. ஆனா தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து இது வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. அதற்காக தான் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார் நடிப்புல சமீபத்தில் வெளியான கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. எனவே அந்த வெற்றியின் போது தளபதி 69வது அறிவிப்பு வெளியிட்டா ரசிகர்கள் கவனம் கோட் படத்தை விட்டுட்டு தளபதி 29வது பக்கம் திரும்பிவிடும் அப்படின்றதுனாலதான் இந்த அறிவிப்பு வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில சமீபத்தில் வெளியான கோட் திரைப்படத்திற்கு பெரும்பாலும் பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. கடைசியாக வெளியான ஒரு சில விஜய் படங்களிலேயே தங்களுக்கு முழு திருப்தி கொடுத்த படம்னா அது கோட் திரைப்படம் தான் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு சில குறைகள் இந்த படத்துல இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே மறந்துவிட்டு ரசிகர்கள் இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அதற்கு காரணமாகவே இந்த படத்துடைய வசூலும் அமோகமாக இருந்துட்டு இருக்கு. இது வரைக்குமே கோட் திரைப்படம் 300 கோடிகளுக்கு மேல வசூலித்துள்ளதாம். மேலும் இந்த படத்துடைய வசூல் அதிகரிக்கும் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி 29வது படத்துடைய முதல் அப்டேட்டாக படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட் வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். அந்த வகையில இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு ஹீரோயினாக சமந்தா அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்களாம். சோ இதற்கு முன்னாடி தளபதியுடன் சமந்தா நடித்த அனைத்து படங்களுமே ஹிட் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த படமுமே வேற லெவல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் தற்போது வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.